ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெக்ஸ்ட் புக் தமிழ். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம வந்து லிட்ரேச்சரை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இலக்கணம் பார்க்கலாம். இப்போ இலக்கணம்லையும் பார்த்தீங்கன்னா 2024 குரூப் 4 பேப்பரில் கேட்கப்பட்ட இலக்கணம் பார்ப்போம். ஒரு 25 கொஸ்டின்ஸ் இதில் இருக்குது. இதை நீங்கள் கவனித்து இதில் வந்து ஆன்சர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் இது எப்படி பார்க்கலாம்னா, நீங்கள் வந்து இப்போ தான் இலக்கணம் படிக்க போகிறீங்கனாலும் பார்க்கலாம். இல்லை நீங்கள் இலக்கணம் வந்து படிச்சிட்டிங்க, ஒரு ரிவிஷன் டைப்புக்கு உங்களுக்கு வந்து தேவைனாலும் பார்க்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் பார்க்க உங்களுக்கு வந்து இலக்கணம் வந்து அப்படியே மைண்டில் வந்துடும். அப்படியே நீங்கள் வந்து எக்ஸாமில் வரும்போதும் இதை வச்சு நீங்கள் வந்து டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? நம்ம வந்து ஃபஸ்ட் லைட் போகலாம். வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று. ஸோ வினைமுற்றுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வினைமுற்று அப்படின்னாலே வந்து வினை முடிஞ்சது தான் குறிப்பிடுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்தால் அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ வந்து இதோடைய வந்தவர் வந்து இதோட பதில் கிடையாது. இப்போ இதோட இலக்கண குறிப்பும் ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்தால்ன்றது வந்து ஒரு வினைமுற்று தான் குறிக்குது. ஆனால் வந்த அப்படின்றது வந்து ஒரு பெயரச்சத்தை குறிக்குது. வந்த பையன் அந்த மாதிரி. ஸோ வந்தவர் அப்படின்றது ஒரு வினையால் அணையும் பெயர். ஏன்னா வந்து வந்த அப்படின்ற ஒரு ஆக்ஷன், அந்த செயலை அது குறிக்காமல் வந்த ஒரு மனிதரை வந்து குறிக்கிறதுனால அது வந்து ஒரு வினையால் அணையும் பெயர். வந்து அப்படின்றது வந்து ஒரு வினையச்சம். வந்து நின்றான் அப்படின்றது வந்து நின்றான் அப்படின்ற ஒரு வினையை கொண்டு முடிகிறதுனால இது வந்து ஒரு வினையச்ச சொல். அதை கேட்கப்பட்டது வந்து வினைமுற்று. அதனால வந்தால் அப்படின்றது தான் பதில். சரிங்களா? அடுத்த கேள்வி வந்து ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. ஸோ ராமன்றதான் இங்கே வந்து எழுவாய். சரிங்களா? ஸோ வந்தான்றது ஒரு வினைமுற்று. ஸோ ராமன் வந்தான்றது வந்து எழுவாய் தொடர் தான், வினைமுற்று தொடர் கிடையாது. உங்களுக்கு வந்து அதில் கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா, இப்போ வந்தான் ராமன் அப்படின்னு வினைமுற்று முன்னாடி வந்துச்சுன்னா வினைமுற்று தொடர். ஆனால் வந்து ராமன் வந்தான் அப்படின்றது எழுவாய் தொடர் தான். ஸோ பெயரச்ச தொடரோ வினையச்ச தொடரோ கிடையாது. ஏன்னா இங்கே எதுவுமே வந்து எச்ச பொருளோட வந்து நிற்கலை. அதனால் வந்து ராமன் வந்தான்றது வந்து எழுவாய் தொடர் வந்து சரியான பதில். அடுத்த கேள்வி, ஓர் அடியுள் முதல் 3 4 சீர்களில் முதல் எழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஷ் எதுகை ஆகும். ஸோ கேட்குறது என்னென்னா, இவ்வளோதான் கேள்வி. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுலன்னு பார்த்தீங்கன்னா முதல் 3 4. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இலக்கிய நயம் பாராட்டில் வந்து நம்ம பார்த்துருப்போம். மோனை எதுகை ஏவெல்லாம் பார்த்துருப்போம். அதில் வந்து பிரிவு பார்த்தீங்கன்னா அடி எதுகை, சீர் எதுகை, அடிமோனை, சீர்மோனை அப்படின்லாம் வரும். இந்த விஷயத்தில் வந்து சீர் அப்படின்ற ஒரு பகுதியில், அதாவது சீர்மோனை எடுத்துக்கோங்க, அதில் பார்த்தீங்கன்னா 7 விகற்பங்கள் இருக்கும். அதில் வந்து கொடுத்துருக்க விகற்பங்களில் 7 தான் இதெல்லாமே வருது. ஸோ இதோட பதில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கதுவாய் எதுகை தான். ஏன் தெரியுங்களா? இப்போ வந்து கூழை எதுகைனா 1 2 3 சீர்களில் வந்து இரண்டாம் எழுத்து வந்து ஒன்றி வரணும். இப்போ கீழ்கதுவை பார்த்தீங்கன்னா 1 2 4, ஒருவு பார்த்தீங்கன்னா 1 4. அதனால் இந்த வந்து இங்கே கொடுத்துட்டு 1 3 4 வந்து மேற்கதுவாய் எதுகை தான் சரியான பதில். சரிங்களா? ஸோ இது வந்து இதே மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து எதுகையில் பார்த்த மாதிரி மோனையிலே இருக்கும், எய்புலும் இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். மேபி உங்களுக்கு இது புதுசாக இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு வாட்டி நீங்கள் வந்து தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா எக்ஸாமில் வந்து இதுக்கு எந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் கேட்டாலும், எதுகை கேட்டாலோ இல்லை வந்து ஈபு கேட்டாலோ இல்லை வந்து மோனை கேட்டாலோ உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து இலக்கியம் சார்ந்தது. ஆனால் வந்து பொருள் கூறுதல் இல்லை வந்து சரியான பொருளை தேர்தல் வந்து இலக்கணம் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்மளுக்கு வந்து சிலபஸில் கொடுக்குறதால மோஸ்ட்லி இது ஓவர்லாப் ஆகுது. அதனால் நம்ம வந்து இலக்கணத்திலே கவர் பண்ணிடலாம். இது வந்து ஆக்சுவலாக முல்லைப்பாட்டில் இருக்கும். முல்லைப்பாட்டில் முதல் ஒரு செய்யுளில் வந்து வரக்கூடிய ஒரு முதல் 2 வார்த்தைகள் தான் இது. ஸோ நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம் என்ற பொருள். இதை அப்படி நினைவில் வச்சுக்கலாம். உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கறதுனா இப்படியே கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி இந்த குரூப் 2 எனக்கு தெரியல. ஆனால் அதே செய்யுளில் வந்து மற்ற வார்த்தைகள் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். குரூப் 2 அது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அகன்ற உலகம். அடுத்த கேள்வி வந்து மோனை சொல்லை கண்டறி. நந்தவனம் கண்டிறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோனை கேட்குறாங்க. மோனைனா முதல் எழுத்து எங்கே ஒன்றி வந்திருக்கு? கண் பண்ணோடு கிடையாது. நந்தவனம் நற்றமிழ், ஆமாம், அவ்வளோதான் ஆன்சர். இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவும் கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் எப்படி கொஸ்டின் செட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வந்து மோனை வந்து எடுத்து ஒரு அவசரத்துலையோ இல்லை வந்து திடீர்னு ஏதோ ஒரு புரிதல் இல்லாமலையோ 2வது எழுத்து ஒன்றி வரது தான் மோனை நினச்சி நம்ம வந்து மார்க் பண்ணிடுவோமோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து முதல் ஆப்ஷனில் ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து தெளிவாக கேள்வியை படித்து என்ன கேட்குறாங்கன்ற புரிஞ்சுட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஸோ நந்தவனம் நற்றமிழ் தான் சரியான பதில். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா
ஒற்றுமையின்மை. ஏன்னா நெல்லிக்காய் மூட்டையை வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல கொட்டினீங்கன்னா அது செதறி எங்கெங்கேயோ போகும். அதனால் வந்து அதுக்கு வந்து ஒரே இடத்துல வந்து இருக்காது. அதனால் வந்து ஒற்றுமையின்மை தான் அதோட சரியான பதில். ஸோ பயனற்ற செயல் கிடையாது. வேலுக்கு இறைத்த நீர் போல தான் பயனற்ற செயல் வரும். தற்செயல் நிகழ்வு கிடையாது. தடையின்றி மிகுதியாக இப்போ வந்து மடை திறந்தது போல் அதெல்லாம் தான் அதுக்கான சரியான மொழிபெயர்ப்பு. இதுக்கு வந்து ஒற்றுமையின்மை தான் சரியான பதில். ஓகே. விடைக்கேற்ற வினா அமைக்க மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தலப்புராணங்கள் என்றால் என்ன கிடையாது. புராணங்கள் எத்தனை வகைப்படும் கிடையாது. மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்களை எப்படி பாடினார் கிடையாது. தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? இதுதான் சரியான பதில். ஸோ இதெல்லாம் வந்து கேள்வி இதை நீங்கள் படிச்சுட்டு அந்த நேரத்தை நீங்கள் புரிஞ்சிட்டாலே இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். இதெல்லாம் நம்ம தப்பே பண்ணக்கூடாது. சரிங்களா? அடுத்து செந்தமிழ் இலக்கண குறிப்பு பண்பு தொகை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். செம்மை கொட்டல் தமிழ். இதே கொஸ்டின் நம்ம வந்து இலக்கியத்திலையும் பார்த்துருக்கோம். இது வந்து என்ன திருக்குறள் தான். மன்னரை சேர்ந்தொழுகள் அப்படின்ற ஒரு திருக்குறள். அந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா அகலாது அணுகாது குளிர்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் அப்படின்னு வந்து முடியும். ஸோ அந்த ஒரு இரண்டாவது வரியில் இருக்கக்கூடிய 3 வார்த்தைகள் தான் இது. ஸோ இதுதான் அதோட சரியான பதில். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். ஸோ கூரை போட்டனர் அப்படின்றது தான் இங்கே வந்து தவறான ஒரு இதுவாக கொடுத்துருக்காங்க. ஸோ கூரை வந்து வேந்தனர் தான் சரி. கூரை முடைந்தனர் கிடையாது. கூடைனா முடைந்தனர் வரலாம். கூரை செய்தனரும் இங்கே கிடையாது. கூரை வனைந்தனர் கிடையாது. ஏன்னா பானை தான் வனைதல் அப்படின்றது. சரிங்களா? நம்ம வந்து அடுத்த கேள்வி போவோம். கூரை வேந்தனர் சரியான பதில். பொருந்தா சொல்லி கண்டறிக. செப்பலோசை, துள்ளலோசை, அகவலோசை, ஓங்கலோசை. இதுதான் பொருந்தாத சொல். இது மூணுமே வந்து பாவகையில் வரக்கூடிய பாக்களுடைய ஓசை. இப்போ வந்து ஆசிரியர் பானா, அகவலோசை, வெண்பானா, செப்பலோசை அந்த மாதிரி வர்றது. ஓங்கலோசைன்றது இங்கே தவறானது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓங்கல்னா ஒரு மீனிங் நம்ம டால்ஃபின்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து ஓங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒலியை வந்து அவங்க கொடுத்துருக்காங்களா எனக்கு தெரியல. ஸோ கிடையாது, அது கிடையாது. எதிர்ச்சொல் அறிதல் ஊக்கம். ஊக்கத்தோடைய எதிர்ச்சொல் வந்து சோர்வு. பத்தலை தெரியுது. ஆர்வம், உற்சாகம், தெளிவு அதெல்லாம் கிடையாது. சோர்வு தான் அதோடைய எதிர்ச்சொல். அடுத்த கேள்வி பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு. இது வந்து ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் தான் இது. ஸோ நீள் கூட்டல் உழைப்பு. அதுவும் ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த புக் பேக்கில் இருக்கனால சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அதில் கொடுத்துருக்க ஒரு கொஸ்டின் தான் அது. ஸோ கண்டிப்பாக வந்து படிக்கும் போது புக் பேக் எல்லாம் படிங்க. ஸ்கூல் புக்ஸில் வந்து இந்த பாக்ஸில் அந்த இலக்கண குறிப்பு, முக்கியமான மனப்பாட செயல்கள் இலக்கண குறிப்பு அதெல்லாம் படிக்கும் போது புக் பேக்கில் இருக்க கண்டென்ட்டோ வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கும் ஆன்சர் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த என்ன கேட்டிருக்காங்கன்னா படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இது வந்து திருமூலர் எழுதின பாட்டு. ஸோ இப்படலில் பயின்று வந்துள்ள மோனை. ஸோ இது வந்து என்ன மோனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பார்த்த விகற்பங்கள் எல்லாமே வந்து சீர் அதில் தான் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா மோனைன்றது முதல் எழுத்து ஒன்றி வருதல். ஸோ இதில் 1 3 ஒன்றி வருது. அதே தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நடமாட நம்பருக்கு, இங்கேயும் அகைன் நடமாட நம்பருக்கு படமாட பகவர்க்கு. ஸோ 1 3 ஒன்றி வந்துச்சுன்னா அது வந்து பொழிப்பு மோனை. ஸோ இணை மோனைனா 1 2 இரண்டாம் சீர்களில் வந்திருந்தால் அது வந்து இணை. உருவுனா 1 4 கூடைனா 1 2 3 ஒன்றி வந்துச்சுன்னா இது. ஸோ இவங்க கேட்டது வந்து பொழிப்பு மோனை 1 3. சரிங்களா? அடுத்து எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். இது வந்து கட்டளை வாக்கியம் தான். நம்ம பூங்காலெல்லாம் எழுதியிருப்பாங்க. பூக்களை பறிக்காதீர், புல்வை நடக்காதீர், இதெல்லாம் வந்து கட்டளை வாக்கியம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் தான் அது. இமிழிசை இலக்கண குறிப்பறிக. ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஷின். ஏன்னா வந்து இதோடைய ஆன்சர் வந்து வினைத்தொகை. அகைன் இது வந்து ஒரு ஸ்கூல் புக்லேயே இருக்குது. இது வந்து ஸ்கூல் புக்லேயே 9th புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் புக்லேயே இருக்குது. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இமிழிசை கூடவே முழங்கிசைன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்போம். ஒரு இலக்கண குறிப்பறிகுன்னு அதுலேயும் கொடுத்துருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அதுவும் வினைத்தொகை தான். இப்போ முழங்கிசைனா முழங்கிய இசை, முழங்கும் இசை, லைக் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு முக்காலமாக அது வந்து உணர்த்ததுனால அது வந்து வினைத்தொகையாக இருக்குது. ஸோ இமிழிசை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து முழங்கிசை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து முழங்கிசை மேபி அப்கமிங் டெஸ்ட்டில் வந்து எக்ஸாமில் வந்து கேட்கலாம். சரிங்களா? அடுத்து மல்லிகை சுடினால். இது வந்து
மல்லிகை சுடினால் பொருளாக பெயர். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மல்லிகை சுடினால்ன்றது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மல்லிகை சுடினால்ன்றதுல வந்து மல்லிகை பூவை தான் சுடியிருப்பாங்க. ஆனால் வந்து பூ அதாவது அதோடைய ஒரு பகுதி அதோட சினையை குறிக்காம அந்த மல்லிகைன்ற பொருளே வந்து இந்த இடத்துல வந்து அந்த சினைக்கு ஆகி வருவதால் இது வந்து பொருளாக பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதுதான் ஆன்சர். ஸோ இது வந்து திருக்குறள். ஸோ நச்சப்படாதவன் செல்வம் நடுவுருள் நச்சு மரம் பழுத்தற்று இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணியாது. ஸோ இது வந்து இந்த குறளோட பொருள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன சொல்கிறாங்கன்னா, உதவி செய்யாதவனுடைய செல்வம், பிறருக்கு உதவி செய்யாதவனோட செல்வம் வந்து எப்படின்னா, ஊர் நடுவில் ஒரு நச்சு மரம் இருக்குது. அந்த நச்சு மரம் வந்து அதில் வந்து ஒரு பழுத்து இருக்குது. அந்த நச்சு மரத்தில் லைக் பழங்கள் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்து பழுத்த மரங்கள் நச்சு மரங்கள் வந்து பழம் பழுத்திருந்தா வந்து அது வந்து எப்படி வந்து மற்றவங்களுக்கு பயன்படுத்த போகிறதில்ல. அதுபோல் மற்றவங்களுக்கு உதவாத ஒருத்தர்கிட்ட வந்து சேரக்கூடிய செல்வம் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தப்படாது. அது வந்து அதுக்கான எந்த ஒரு பயனுமே கிடையாது. ஸோ அது போன்ற அப்படின்றதுனால இது வந்து ஒரு ஊமை அணி. இதை வந்து அந்த ஊமைப்படுத்துகிறாங்க. இந்த நச்சு மரம் பழுத்த மாதிரி தான் பொருள் தராத மற்றவங்களுக்கு கொடுக்காத ஒருத்தருடைய செல்வம் வந்து பெருகிறதும், அதனால வந்து ரெண்டுமே பயனற்றது அப்படின்ற மாதிரி ஊமைப்படுத்துறதுனால இது வந்து ஊமை அணி இங்கே வந்து பயின்று இருக்கு. சரிங்களா, அணிகளை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணால் தனியாக ஒரு செஷன் வைக்கணும். நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இது ஊமை அணினா என்னென்னு மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு வந்து பொருள் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அணி இலக்கணம் ரொம்ப ரொம்ப எளிமை. ஸோ படிக்கும்போது எப்பவுமே வந்து நீங்கள் படிக்கும்போது நிறைய வந்து செயல்கள் படிங்க. மனப்பாடம் பண்ணலன்னா கூட செயல்கள் படித்து அதோட பொருளை நீங்கள் வந்து பார்க்க உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி படிக்காத செயலை கூட நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அதோடைய பொருள் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அணி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரிங்களா, ஊமை அணி. கரைப்பொரு இலக்கண குறிப்பு வரைக. ஸோ இது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை தான். சரி, ஏன்னா கரையை பொரு, அதாவது கரையை மோதி அப்படின்றது இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது, ராவண காவியத்தில் இருக்குது. ஸோ வந்து ஆறு வந்து கரையை மோதுது அப்படின்றது தான் அதோட அர்த்தம் வரும் அந்த ராவண காவியத்தில். ஸோ அது வந்து ஐ என்ற ஒரு வேற்றுமை ஒரு வந்து மறைந்து வரதுனால இது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை. சரிங்களா, ஸோ அதுவும் வந்து ஒரு மனப்பாட செயலிருந்து ராவண காவியத்தில் மனப்பாட செயலிருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எப்பவுமே மறக்கக்கூடாது. எந்தெந்த செயல் வந்து ஸ்கூல் புக்கில் மனப்பாடம் பகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ அந்த மனப்பாட பகுதியில் இருக்க எல்லா வார்த்தைகளோட அர்த்தங்களும் பொருளும் அந்த எல்லா வார்த்தைகளோட இலக்கண குறிப்பு அது சார்ந்து என்ன கேள்விகள் வந்து புக்கில் கொடுத்துருந்தாலோ இல்லை வந்து இருந்தாலும் இல்லை வேற எங்கேயாவது இங்கே பார்த்தாலுமே அதெல்லாம் உங்களுக்கு வந்து நினைவில் இருக்கணும். ஏன்னா வந்து மனப்பாட செயலிருந்து கண்டிப்பாக அவங்க வந்து கேள்விகள் கேட்பாங்க. அடுத்து அகரவரிசைப்படுத்துக இசைக்கருவிகளின் பெயர்களே அகரவரிசை. ஓகே, இதில் வந்து நம்ம அகரவரிசை தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உயிரெழுத்து இருக்குது, உடுக்கை, அதுதான் முதல்ல வரும். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. முதல்ல இருக்கிறது ஆன்சர் புரிஞ்சிருச்சு. ஸோ மனக்குரங்கு, ஸோ உருவகம் தான் இது. ஒரு மனசை வந்து குரங்குக்கு வந்து உருவகப்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் உருவகம் தான். ஸோ இது எதுவுமே கிடையாது. இதில் எதுவுமே உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. இதில் எதுவுமே வரக்கூடாது. சப்போஸ் அவங்க ஊமை கொடுத்துருந்தாங்க, ஓகே ஊமை இருக்குது, ஊமையில் மேபி உங்களுக்கு டவுட் வரலாம் சிலருக்கு. ஊமை டவுட் வந்துச்சுன்னா போல அப்படின்னா தான் ஊமை. ஸோ முன்னாடி நம்ம திருக்குறள் பார்த்தோம்ல, அந்த ஒரு பழுத்த மரம் போல் நச்சு மரம் போல் அந்த பயன் தராத ஒருத்தருடைய மற்றவர் ஈயாத ஒருத்தருடைய செல்வம் அப்படின்ற மாதிரி போலனதாக தான் ஊமை. ஆனால் இது வந்து உருவகம் தான் இங்கே. சரிங்களா, பொருந்தா சொல்லி கண்டிரு கடல் ஆழி பறவை ஆறு. ஸோ ஆறு தான். ஸோ இதெல்லாமே கடலை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு தான். பொதுவாக வந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து அப்படியே இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலை, ஆறு வந்து ஓடக்கூடிய நதி என்ற ஒரு நீர்நிலை. அதனால் இது மட்டும்தான் வந்து பொருந்தாத சொல். பிழை திருத்தம் செய்க. ஓகே, இந்த பிழை திருத்தம் பார்த்தீங்கன்னா மரபு சொல் பிழை திருத்தம். லைக் இதில் வந்து மயில் அலரும் கிடையாது, மயில் அகவும் கரெக்டு, குயில் அலரும் கிடையாது. ஸோ மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தி அலரும், இதுதான் சரி. ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது. நம்மளுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா எந்த இதில் வந்து மரபு பெயர்கள்லாம் இருக்குன்ற பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 6th புக்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த மரபு பெயர்கள்லாம் கண்டிப்பாக படிங்க. இதுலேருந்து கண்டிப்பாக கேள்வி கேட்குறாங்க, மரபு பெயர்கள்லேருந்து கேட்குறாங்க. அப்புறம் அவங்களுடைய இந்த எழுப்புற ஒளியை பற்றி கேட்குறாங்க. அதோடைய இப்போ வந்து அதோடைய இளம் வயதை பற்றி கேட்குறாங்க. லைக் இளமை பெயர்கள், அதாவது வந்து மாடுனா அது இளமை பேர் என்ன கன்று. அதே மாதிரி வந்து அவங்க வந்து பூக்கள் இலைகளின் பெயர் அதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மரபு சார்ந்த விஷயங்களை வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அது வந்து கண்டிப்பாக கேள்வி வந்து நம்ம எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்தும் பெயர் திருத்தம் தான். வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழைக்கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். சரியாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எத்து இல்லை.
ஸோ இங்கே ஒரு இத்து இல்லை. அடுத்து வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழைக்கிழமை இக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. வாழைப்பழத்தோல் சறுக்கி தவறு. ஸோ இதுதான் சரியான பதில். அடுத்து பிறவினை சொற்களை கண்டறிக. நனைந்தான், படித்தான், திருத்தினான், நனைந்தான், வருவித்தான், திருத்தினான் தான் சரியான பதில். ஏன்னா வந்து தான் செய்கிற ஒரு செயலை குறிக்காம தன்னால் மற்றவங்க செய்யக்கூடிய செய்கையை குறிக்கிறது வந்து வருவித்தான், திருத்தினான் தான். ஸோ அதை வந்து அதுதான் பிறவினை. படித்தான், வருவித்தான் அகைன் வந்து கிடையாது. ஏன்னா இதில் படித்தான் வந்துருச்சு, இதில் நனைந்தான் வந்துருச்சு, இது ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. ஸோ சொற்கள் பற்றி இப்போது இதுதான் இந்த கிளாஸோட கடைசி ஸ்லைடு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து சொல் இலக்கணம் அந்த மாதிரி வரும். உங்களுக்கு வந்து இலக்கணம் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை இலக்கணம் சார்ந்த ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் உங்களுக்கு ரொம்ப டஃபாக இருக்குன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது பற்றின வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து எலாபரேட்டாக உங்களுக்கு வந்து எப்படி ஈஸியாக அதை புரிஞ்சிக்கலாம். அது வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோடு நான் வந்து ஒரு செஷன் ஒன்று அதில் அப்லோட் பண்ணுறோம். வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முக்கியமாக வந்து வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இலக்கணம் வந்து ரொம்ப கஷ்டம் நினைப்பாங்க. ஆனால் வந்து இலக்கணத்தில் தான் ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் இலக்கணத்தை வந்து மனப்பாடம் பண்ணுறதை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும். ஒரு சில பொருள் கூறுகள் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணுறீங்கன்னா ஓகே தான். ஆனால் வந்து மற்ற எந்த இலக்கணத்தையுமே வந்து எனக்கு தெரிஞ்சு மனப்பாடம் நீங்கள் பண்ண தேவையில்லை. புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து படிச்சிங்கனாலே ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இலக்கணத்தை வந்து அந்த அப்ரோச்லேயே படிங்க. இலக்கணத்தில் வந்து உங்களுக்கு வேறு எப்படியாவது இலக்கணம் வந்து எப்படி படிக்கணும்னு தெரியல, இல்லை ஏதாவது உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு வீடியோ போடுங்க, படிக்கிறது எப்படி ஸ்ட்ராட்டஜி ஏதாவது வீடியோ போடணுன்னா கூட கண்டிப்பாக நான் போடுறேன். வேறு எதுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.